தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்னன்னு சொன்னா ஒரு சாதாரணமான ஒரு முட்செடி. எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது ஒரு சாதாரணமான முட்செடி. அக்கினியும் முட்செடியும் எப்பொழுதுமே ஒன்றுக்கொன்று எதிரானவைகள். ஒரு அக்கினி ஒரு முட்செடியிலே கடந்து வருகிற போது அது என்ன நடக்கும் சொன்னா, அப்படி கொஞ்ச நேரத்துல அந்த முட்செடி ஒன்றுமில்லாமல், ஏன்னா சுட்டெரித்து விட்டு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அக்கினி என்ன செய்யுமா, அந்த முள்ளில் பற்றின நெருப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பிடித்த மாத்திரத்தை சட சட சடன் எரிஞ்சு என்ன செய்யும், அந்த முட்செடி ஒன்றுமில்லாமல் போகும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு சாதாரண முட்செடி ஒரு பலம் பொருந்தின அக்கினியோடு கூட இணைக்கப்படுகிறது. முட்செடியும் அக்கினியும் என்ன நடக்கிறது சொன்னா, அவைகள் தங்களுடைய சொந்த தன்மையை மாற்றிக்கொண்டு நிற்கிறது. முட்செடி அக்கினி பட்ட மாத்திரத்தில் எரிந்திருக்க வேண்டும். ஆனா அது என்ன செய்கிறதா, தன்னுடைய தன்மை மாறி நிற்கிறது. அக்கினி முட்செடியிலே பற்றுகிற போது முட்செடி அது தீக்கொளுத்தி போட்டிருக்க வேண்டும். ஆனா என்ன செய்கிறதா, அக்கினி தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு நிற்கிறது. 2 கொரிந்தியர் 4:7 பவுல் சொல்லுகிற போது, ஆனபடினாலே எங்களாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஒரு மகிமை, ஒரு வல்லமை பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அந்த வல்லமையும் மகிமையும் ஒரு சாதாரணமானவைகளிலே கடந்து வருகிறது. இவைகளெல்லாம் மேன்மையானவைகள் அல்ல. சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு முட்செடிக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, ஒரு மேன்மையான காரியங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமானதுதான். ஆனால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுகிற போது, தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மகத்துவத்தை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொண்டவனுடைய தலை முடி அத்தனை வல்லமையுடையதாய் இருக்கிறது. அக்கினி பாருங்க, அந்த சூளை என்ன செய்யப்படுகிறதா, சாதாரணமாய் சூடாக்கப்படுகிறதை பார்க்கிறோம், 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது. இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் சொன்னா, அப்படியே கயிற்றினாலே கட்டப்பட்டவர்களாக சூளைக்குள்ளாக அந்த 3 வாலிபர்களும் தூக்கி எறியப்படுகிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த முட்செடியை போல இவர்களுடைய தலை முடி கூட என்ன செய்யவில்லையா, சேதமாகாதபடிக்கு அவனுடைய சரீரத்திலே இருந்த அவனுடைய வஸ்திரங்கள், அவனை கட்டியிருந்த கயிறுகள் என்ன செய்கிறதா, ஒன்றுமில்லாமல் சுட்டெரிக்கப்படுகிறது. ஆனா அவன் தலையிலிருந்து முடி என்ன செய்யவில்லை. ஏன்னா பாருங்க, தேவன் ஒன்றை தெரிந்து கொள்ளுகிற போது, யோவான் 15:16 ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற போது இங்க என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த அழைப்பின் நிமித்தம் ஆண்டவர் நம்மை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்றீங்களா? அந்த அழைப்பு என்ன செய்கிறதா, நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுகிறது, பலவான்களாய் மாற்றுகிறதா. என்னதான் பவுல் சொல்லுகிறான், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இல்லாத பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இயேசுனா இந்த அழைப்பு பாருங்க, இந்த முட்செடியிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆண்டவர் அவைகளோடு கூட இடைப்படுகிற போது காரியங்கள் மாற்றப்படுகிறது. மோசே நெருங்கி நெருங்கி வருகிற போது தேவன் முட்செடியிலிருந்து மோசேயோடு கூட பேசுகிறார். அடுத்து வருகிற அந்த 10வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவனோடு கூட இடைப்படுகிறார், அவனை எகிப்துக்கு அனுப்புகிறார். அவன் போய் லட்சோபலட்சம் ஜனங்களை என்ன செய்து வந்தானா, மீட்டு கொண்டு வருகிறதை பார்க்க முடியும் சொன்னா, ஒரே ஒரு அற்புதம், ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிற போது லட்சோபலட்சம் ஜனங்கள் என்ன செய்யப்படுகிறார்களா, விடுவிக்கப்படுகிறார்கள்.